நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். அந்த அஞ்சலி முன்னாடி என் புள்ள நல்லா வாழணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். கடவுளே, கௌதம், என்ன கௌதம் இது? நம்ம அஞ்சலிக்கு நல்லதுதான் நினைக்கிறோம்னு தெரியாம நம்மளே அவ ஜெயில போட பாக்குறா. அந்த டென்ஷன்ல அத்தை பிரியாவை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தே ஆகணும்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. கௌதம், எனக்கு என்ன பண்றதுனே புரியல. கொஞ்சம் ஃப்ரீயா விடு. இப்பதான் டிராமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கார்த்திக்கும் பிரியாவும் சேர போறாங்கன்னு தெரிஞ்சா அஞ்சலியோட ஆக்ரோஷம் எல்லாம் மறைஞ்சு பயம் வர ஆரம்பிக்கும். பயம் வந்தா என்ன ஆகும்? அவ கெஞ்ச ஆரம்பிச்சிருவா. என்னை கை விட்டுறாதீங்கன்னா அழ ஆரம்பிச்சிருவா அவ. அந்த நாள் வர்ற வரைக்கும் இந்த டிராமாவை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். இங்கதான் நிறுத்துப்பா. இரு அஞ்சலி. அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி சொன்னா கேளு அஞ்சலி. ஏய் அஞ்சலி, நில்லுடி. எங்க போற? உள்ள போய் உங்க அப்பங்கிட்டையும் லட்சுமி கிட்டையும் சண்டை போட போற அதானே? ஆமா. உனக்கு வேற என்ன தெரியும்? அறிவு கெட்டவளே. என்ன வாய் ஓவரா நேழுது? நீ பண்ற தப்பையெல்லாம் பார்த்து வேற என்னடி பண்ண சொல்ற? எனக்கு தான் தெரியும்னு சொல்றத எதையும் கேட்காம நீ பெரிய அறிவாளி மாதிரி மகளிர் ஆணையம் போலீஸ்னு போய் இப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தல. நாம எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு வந்ததுதான் மிச்சம். ஹாஸ்பிட்டல்ல நீ போட்ட பிளான் அப்பவே நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னல, கேட்டியடி? இப்ப பாரு, உன்னை நீயே துன்புறுத்திக்கிட்டு இப்ப என்னத்த சாதிச்ச? எப்ப பார்த்தாலும் அந்த குடும்பத்தோட வம்பிழுக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. எப்படி ஏத்துப்பாங்க சொல்லு? எப்படி ஏத்துப்பாங்க? நீ எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டா அவங்க பயந்து போய் மருமகளா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்களா? லூசு மாதிரி பேசாத. நானும் கார்த்திக்க பார்த்து சேர்ந்து வாழலான்னு எவ்வளவு வாட்டி கேக்குறது. அவன் அந்த இலக்கிய பேச்சு கேட்டுட்டு சுத்தமா என்ன ஒதுக்கிட்டான். இனிமே என்ன ஏத்துக்கோன்னு சொல்லலாம் என்னால போய் கெஞ்சிட்டு இருக்க முடியாது. ஏய், கெஞ்சற மாதிரி நடின்னு தானடி சொல்ற. நீ என்னடி சாதாரண வேலையா பாத்துட்டு வந்திருக்க? வயித்துல குழந்தை இருக்கு நீ எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டு வந்திருக்க. பெத்தவ எங்கிட்டே உண்மையை சொல்லல. எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா? வீட்டுக்கு வாரிசு வரும்னு காத்திருந்து ஏமாந்து போயிட்டாங்களே, அவங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும். அந்த குடும்பத்தை அடிமையாக்கி நீ எங்க ராணி ஆகிறதா என்னோட ஆசை. ஆனா நீ செய்யறதெல்லாம் பார்த்தா அந்த வீட்டுக்கு வேலை பாக்குற பொண்ணா கூட போக முடியாது போல இருக்கே. இத பாரு, உன்னை நம்பி நான் வந்ததுக்கு நீ நேரம் என்ன ஜெயிலுக்கு அனுப்பியிருப்ப. நம்ம யாரை எதிரியா பாக்குறோமோ அந்த இலக்கியாவே போனா போது நமக்கு பிச்சை போட்டுட்டு இருக்காடி. எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் கூசி போச்சு. இதெல்லாம் யாரால? உன்னால தானடி. பெரிய இவளாட்ட பிளான் எல்லாம் போடுற. ஆனா இலக்கிய உனக்கு முன்னாடி பிளான் போட்டு கரெக்டா செக் வைக்கிறா. மானமே போகுதுடி. கடைசியா நீயே உன்னை காயம் பண்ணிக்கிட்டு இத பாரு பேண்டேஜ் போட்டுக்கிட்டு நிக்கிற. இதான் மிச்சம். இத பாரு அஞ்சலி, நான் சொல்றத கவனமா கேளு. ஏட்டிக்கு போட்டு எதையாவது பண்ணிக்கிட்டே இருந்த நீ மறுபடியும் கார்த்திக்கோட சேர்ந்து வாழவே முடியாது. ஒரு அருமையான பணக்கார வாழ்க்கை இப்போ அது கை நழுவி போகுது. நைஸா பேசி அந்த வீட்டுக்குள்ள போக பாருடி. ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணி இலக்கியாவ துரத்து. அதுக்கு உனக்கு இப்போதைக்கு தேவை சாணக்கிய தந்திரம் மட்டும்தான். மாப்பிள்ள கார்த்திக பார்த்தன்னா நல்லவ மாதிரி நடி. அவனுக்கு பிடிச்ச மாதிரி பேசி அவன் மனச மாத்து. நான் சொல்றது புரியுதா உனக்கு? வாய மூடுமா. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேசாத. அங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? அந்த இலக்கியா மொத்த குடும்பத்தையும் தான் கைக்குள்ள வச்சிருக்கா. நான் என்னதான் கார்த்திக் கிட்ட கொஞ்சம் கொலாவினாலும் அந்த இலக்கியா பேச்ச மீறி என் பக்கம் திரும்பவே மாட்டான். அந்த அளவுக்கு அவ கார்த்திக் மனசுல என் மேல பகை ஏற்படுத்தி வச்சிருக்கா. நான் அந்த மரத்தை ஆட்டியே சாச்சிரலாம் நினைச்சேன். ஆனா அந்த இலக்கியா அதுக்கு ஆணி வேற இருந்து அத புயலே அடிச்சாலும் அசைய விடாம தடுத்துட்டு இருக்கா. அந்த குடும்பத்தை நம்ம பக்கம் சாய்க்கணும்னா முதல்ல இலக்கியான்ற அந்த ஆணி வேற நம்ம புடுங்கணும். அப்பதான் அது முடியும். எப்படி புடுங்குவ? இலக்கியா அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும்
என்னால அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க முடியாது. அதான் சரியான சந்தர்ப்பமா பார்த்து அவளுக்கு முடிவு கட்டுற வழிய பார்க்க போறேன். எல்லாரும் முன்னாடியே என்ன அவமானப்படுத்தின அந்த இலக்கியாவுக்கு ஏன்டா அஞ்சலி கிட்ட வச்சுக்கிட்டோன்ற அளவுக்கு நினைக்கணும். அந்த மாதிரி ஏதாவது பண்றேன் பாரு, பண்றேன், பண்ணி காட்டுறேன். அஞ்சலி, ஐயோ, இவ அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு மனசை அடிச்சுக்கிற மாதிரியே பண்றாளே. கடவுளே, ஐயோ. யாரா அவன்? அறிவில்ல? என்ன எஸ்எஸ்கே, பயந்துட்டியா? கார் குறுக்க வந்ததுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? நாங்க வாங்க போற இடத்துக்கு நீ குறுக்க வந்து தடையா நின்னா நாங்க எவ்வளவு டென்ஷன் ஆவோம். ஓ, நான் அந்த இடத்த வாங்க போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நீங்க எதை பண்ண ஆசைப்பட்டாலும் அதை தடுக்கிறதுக்கு இந்த எஸ்எஸ்கே குறுக்க வந்து நிப்பான். நாங்க போறது சிங்க பாதை. குறுக்க வர்றவங்கள பத்தி எல்லாம் நாங்க கவலைப்படுறது இல்ல. ஆனா நீங்க எங்களை ஜெயிக்க குறுக்க வழியில போறீங்க பாருங்க, அததான் தப்புன்னு சொல்றோம். தப்பு சரிங்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் ஜெயிக்கணும், நீங்க தோக்கணும். தட்ஸ் ஆல் மை டியர் எனிமீஸ். இந்த பாரு எஸ்எஸ்கே, அந்த பில்டிங்க ஒரு நல்ல காரியத்துக்காக நாங்க வாங்க நினைக்கிறோம். அதுக்கான விலைய பேசி முடிச்சு நாங்க அட்வான்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண போற நேரத்துல நீ வந்து தடுக்கிறது நியாயம் இல்ல. மரியாதையா விலைக்கும். என்ன கௌதம், நீ ஒரு பிசினஸ் மேன், உனக்கு லாப நஷ்ட கணக்கெல்லாம் தெரியாதா? நீ கொடுக்கறத விட நான் மாணிக்கத்துக்கு அதிகமான அமௌண்ட் கொடுத்திருக்கேன். அவரும் லாபம் தான் முக்கியம்னு லேண்டை எனக்கு கொடுத்துட்டாரு. அதுக்கு ஏன் என்ன குறை சொல்ற? உங்க நடிப்பை நீங்க நிறுத்துங்க. மாணிக்கம் ஒண்ணும் பணத்துக்கு ஆசைப்படுறவர் கிடையாது. நாங்க ஆதரவற்ற பெண்கள் இல்லம் ஆரம்பிக்க போறோம்னு தெரிஞ்சு அந்த பில்டிங்க மார்க்கெட் ரேட்டை விட எங்களுக்கு கம்மியா கொடுத்தாரு. அப்படிப்பட்டவரை நீங்களும் பைரவி மேடமும் தான் மிரட்டி அந்த பில்டிங்க புடுங்க பாக்குறீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன என்கிட்ட பேச்சு வேண்டி கிடக்கு? வாங்க. டேய், எங்களுக்கு அந்த இடம் வேணும். சிட்டி ஃபுல்லா ரொம்ப நாளா தேடிட்டு இல்ல ஆரம்பிக்க சரியான இடம் செலக்ட் பண்ணிருக்கேன். நீ நடுவுல வந்து குழப்பம் பண்ணா விட்டுருவனா? ஒழுங்கு மரியாதையா இதுல இருந்து விலகிக்கோ. இல்லன்னா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? உன் மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். நான் அந்த இடத்த வாங்க போறது உறுதி. இங்க பாருங்க, வேண்டாம். நீங்க செய்யறது எதுவுமே நியாயம் இல்ல. நாங்க ஒரு பிசினஸ் பண்ண போய் நீங்க அதுக்கு போட்டிக்கு வந்தா பிரச்சனையே இல்ல. ஆனா ஒரு சேவைக்காக அந்த இடத்த வாங்க போறோம். எத்தனையோ கைவிடப்பட்ட ஆதரவற்ற பெண்களுக்கு அந்த இல்லம் ஒரு சரணாலயமா இருக்க போகுது. அத போய் தடுக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்லையா? என்ன இலக்கியா, முதல்ல வந்த உடனே மிரட்டின, இப்ப என்ன கெஞ்சுற? நீ சவால ஜெயிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போவன்னு பைரவி சொல்லிருக்கா. நீங்க எப்படி கெஞ்சினாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் தான் ஜெயிப்பேன்னு பைரவி கிட்ட திமிரா சவால்லாம் விட்டுட்டு அது இப்ப முடியாதுன்னு தெரிஞ்சதும் டீல் பேசுறதுக்கு புருஷனை கூட்டிட்டு வந்திருக்கியா? உங்க 2 பேர் விஷயத்துல எந்த டீலுக்கும் அசைய மாட்டேன். வர 7ஆம் தேதி நல்ல நாள். அன்னைக்கு மாணிக்கத்தோட இடத்தை ரிஜிஸ்டர் பண்ணதான் போறேன். புரிஞ்சதுல? கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. சொல்லிக்கிட்டே இருக்க, ஆணவமா பேசிக்கிட்டே போற. என்ன பண்ற மட்டும் பாரு. கௌதம், சொன்னா கேளுங்க. டேய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஓவரா போற. இந்த பார், இது பிசினஸ் இல்ல, இலக்கியாவோட கனவு. அவ என்கிட்ட முத ஆசையா கேட்டிருக்கா. அத நான் வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். இடத்த நீயா கொடுத்தா உனக்கு மரியாதை. ஆனா நான் உன்கிட்ட இருந்து புடுங்கினேன்னு வச்சுக்கோ, அது உனக்கு அசிங்கம். என்ன கௌதம், என்னையும் மிரட்டுறியா? டேய், நீ எல்லாம் எனக்கு ஒரு சின்ன குழந்தை மாதிரிடா. என்ன திமிரு இருந்தா ஏன் சட்டையே பிடிப்ப? நீ ஏன் அப்பா அம்மா தெரியாத ஒரு ஆதரவற்ற புள்ள? நீ மத்தவங்களுக்காக ஆதரவற்றோர் பெண்கள் இல்லத்தை ஆரம்பிக்க போறியா? அதுக்கு நான் இடம் தரணுமா? சான்ஸே இல்ல. ஏய், வாய் மூடுங்க. இன்னொரு தடவை கௌதம பத்தி தப்பா பேசுனீங்க, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். மாணிக்கத்தை மிரட்டி கைக்குள்ள வச்சிருக்கிற ஆணவத்துல பேசுறீங்களா? உங்களோட இந்த ஆணவத்தை நான் அடக்குறேன். நீங்க எப்படி 7ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்கன்னு நாங்களும் பாக்குறோம்.
இப்ப சொல்றேன், நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அதே நாள்ல மாணிக்கத்தோட இடத்த என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்றோம். சவாலா? உன் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ண போறியா? என்ன இலக்கியா, உனக்கு என்ன மரக்கண்டு போச்சா? இல்ல நீ தெரிஞ்சுதான் சொல்றியா? தெரிஞ்சுதான் சொல்றேன். இடம் எங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அப்ப தெரியும் யாருக்கு மரம் கழண்டு போயிருக்குன்னு. 7ஆம் தேதி உங்களுக்கு நல்ல நாள் இல்ல, நீங்க அவமானப்பட போற நாள். அதையும் பாப்போம். ஏய் போடா, வா இலக்கியா. ஒரே ஃபேமிலி தான், ஆனா ஒரே ஃபேமிலி கிடையாது. இவளுக்கு டேஸ்ட் இல்லனா வேஸ்ட். சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா? ஹெல்தியாவும் இருக்கணும். சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். காடியா கடல் எண்ணெய், வாசமா சுவையா ஹெல்தியா காடியா கடல் எண்ணெய். நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட காடியா கடல் எண்ணெய். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.